ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் செடியில் நிறைய வந்திருக்குது. என்னோடய வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா வண்டிக்கு போகலைன்னா வீட்டில் இருந்தாருன்னா மார்னிங் டைம் எப்போவுமே எல்லா செடிக்குமே நல்லா தண்ணி விட்டுருவாங்க. நான் பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் பார்த்துப்பேன். நாங்கள் மட்டும் இருந்தாலும் அப்பப்போ ஓரளவுக்கு செடிக்கு தண்ணி விடுவோம். ஆனால் அவர் இருந்தாருன்னு பார்த்திங்கன்னா பொறுமையாக எல்லா செடிக்கும் நல்லாவே தண்ணி விடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கத்திரிக்காய் செடியில் நிறைய காய் வந்திருந்தது. பாப்பா தான் பார்த்திங்கன்னா நான் தான் எல்லா காயும் பொறிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா தான் பார்த்திங்கன்னா காயெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காயில் தான் பார்த்திங்கன்னா குழம்பு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எல்லா காயும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சிட்டேன். கொஞ்சமாக பீட்ரூட்டும் வறுத்துக்கிட்டோம். குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செடி வளர்க்குறோன்றதால எந்த மருந்தும் அடிக்க மாட்டோம் இல்லையா. எப்போவாச்சும் எதாவது பூச்சி இருந்ததுன்னா எறும்பு பவுடர் மட்டும்தான் அடிப்போம். மற்றபடி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். அதனாலேயே பார்த்திங்கன்னா காயெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என்னோடய வீட்டுக்காரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார். பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது.